வத்தலை நகரில் வர்த்தகர் ஒருவர் இன்று வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் இதற்கு முன்னரும் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். இது இரண்டாவது தடவையாகும். எனது தம்பியின் கையை வெட்டினார்கள். தற்போது கழுத்தை வெட்டியுள்ளனர். இவ்விடத்திலேயே எனது தம்பியை வெட்டினார்கள். போலீஸ் நிலையத்திற்கு காலை சென்ற போது முறைப்பாட்டை ஏற்கவில்லை. வத்தல மாபூல பங்களாவாத்த பிரதேசத்தைச் சேர்ந்த எம் அபிஷா என்ற வர்த்தகர் இன்று காலை தனது மகனுடன் பள்ளிவாசலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் 48 வயதான 4 பிள்ளைகளின் தந்தை ஆவார். வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சந்தர்ப்பத்தில் உயிர் இருந்தது. எனினும் டாக்டர் பார்க்கும்போது உயிரிழந்திருந்தார். அவரின் மகனுடன் காலை கடைக்கு சென்றுள்ளார். அவர் சென்ற பாதையில் காத்திருந்தே அவரின் மகன் முன்னிலையில் தாக்கியுள்ளனர். வத்தல மாபுல நகர சபையின் முன்னாள் தலைவர் AHM நௌஷாதின் ஆதரவாளர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இனம் தெரியாத சிலர் கூறிய ஆயுதங்களால் அவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வத்தல மாபுல நகர சபையின் முன்னாள் உப தலைவர் தாகிர் ரிஷான் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் அதற்கான வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. போலீசுக்கு பொறுப்பான அமைச்சரே அந்த தொகுதியில் உள்ளார். இலங்கையில் எவருக்கும் இவ்வாறான அழுத்தம் உள்ளது என நான் எண்ணவில்லை. அமைச்சர் ஜோன் அமரதுங்க, வத்தலை நகரசபையின் முன்னாள் தலைவர் மற்றும் உயிரிழந்த நபர் ஆகியோர் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுள்ளது. அவரை கொலை செய்ய முயற்சித்தனர். அவர் மிகவும் சிரமங்களுக்கு மத்தியில் தப்பியிருந்தார். அவரின் வலது கை செயலிழந்துள்ளது. அந்த நிலையிலேயே இரண்டாவது சம்பவத்துக்கும் முகம் கொடுத்துள்ளார். எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. பொதுஜன முன்னணியை சேர்ந்த நகரசபையின் உபதலைவருடன் எமக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதற்கு பொதுஜன முன்னணியே பொறுப்பு கூற வேண்டும். என் மீது குற்றஞ்சாட்டினால் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு இழப்பீடு கோரி நான் வழக்கு தாக்கல் செய்வேன். மேயர் கூறுவதை போன்று எனக்கு கொலை செய்யும் தேவையில்லை. அந்த நபருக்கும் எனக்கும் வழக்கொன்றுள்ளது. அதனால் அவரை கொலை செய்ய வேண்டியதில்லையே. இதனால் நான் சட்டத்தின் முன் அகப்படுவேன் அல்லவா? சிறைவாசம் அனுபவிப்பது எனக்கு அச்சமானதொன்றாகும். என்னை சிறையில் அடைத்து எனது வர்த்தக நடவடிக்கையை சீர்குலைக்கவே மேயர் முயற்சிக்கின்றார்.